ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை மீனாட்சி திருக்கல்யாணம். பெண்கள் அவசியம் இந்த ஒரு பொருளை தானம் செய்யுங்கள், தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அது என்ன பொருள், மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கு நாம் என்னென்ன முறைகளில் வழிபாடுகள் செய்யணும், எந்த நேரத்தில் நாம் தாலி கயிறு மாற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படிங்கிறது 3 நாள் நிச்சயம் நம்மளுக்கு கோலாகலமாக மதுரையில் நம்மளுக்கு நடைபெறும். வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா செங்கோல் கொடுப்பாங்க. இன்றைய தினம் சனிக்கிழமை பட்டாபிஷேகம் பண்ணுவாங்க. நாளைக்கு திருக்கல்யாணம். நிறைய டிவி நிகழ்ச்சிகளில் இப்போ நேரடி ஒளிபரப்புலேயே மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணத்தை பார்க்க முடிகிறது. நீங்கள் உங்களுடைய டிவியில் ஜோதி தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா லைவாகவே நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. உங்கள் டிவியில் அந்த சேனல் தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே உங்கள் வீட்டில் இப்போ உள்ளூரில் இருக்கிறவங்க மீனாட்சி அம்மனுடைய கோவில்களுக்கே நாம் சென்று அங்கு நடக்கக்கூடிய திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு அங்கேயே நாம் கயிறு மாற்றிக்குவோம். ஆனால் இப்போ வெளியூரில் இருக்கிறவங்க நாம் எப்படி அந்த திருக்கல்யாணம் நடக்கிறத நேரத்தை நம்ம பார்க்கறது அப்படின்ற ஒரு நிறைய சந்தேகம் இருக்கும். இது மாதிரி யூடியூப்லேயும் இப்போ நிறைய லைவ்ல வீடியோ போடுறாங்க. நீங்கள் அதை பார்த்துக்கிட்டும் செஞ்சுக்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல இல்லை டிவிகளில் பார்த்து நீங்கள் செய்து கொள்ளலாம். ஜோதி தொலைக்காட்சியில் லைவ்ல நீங்கள் போடுறாங்க. நாளைக்கு காலையிலேயே நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் உருப்படிகள்லாம் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஒரு மஞ்சக்கயிறை உங்கள் கழுத்தில் கட்டிட்டு உருப்படிகள்லாம் கழட்டி நீங்கள் அதையெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே மீனாட்சி திருக்கல்யாணம் எப்போ அந்த தாலி கட்டுற அந்த நேரம், முகூர்த்த நேரம் அவங்க எப்போ செய்கிறாங்களோ மீனாட்சி அம்மனுக்கு, அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் உங்கள் கணவர் கையால் நீங்களும் அந்த மாங்கல்யத்தை அணிந்து கொள்வது அப்படிங்கிறது மிக மிக நற்பலன்களை தரக்கூடியது. இப்போ எங்களுடைய கணவர்லாம் வீட்டில் இல்லைங்க, வெளியில் இருக்காரு, நாங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கிறோன்னா நீங்களே தாராளமாக மஞ்சள் குங்குமம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு நீங்கள் எடுத்து அணிஞ்சுக்கோங்க. இப்படி நீங்கள் லைவ்ல வீடியோ பார்த்துட்டு திருக்கல்யாணம் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கண்டிப்பாக நாளைக்கு மாங்கல்யம் மாற்றியே ஆகணுமா, தாலி கயிறு மாற்றணும் அப்படின்றது கட்டாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாலி கயிறு மாற்றக்கூடியவர்கள் நிறைய பேர் பழக்கம் வச்சிருப்பாங்க. இந்த மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் அன்னைக்கு நாம தாலி கயிறு மாற்றோம் அப்படின்னா நம்மளுக்கு தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் செய்வாங்க. ஆனால் ரொம்ப அடிக்கடியும் நம்மளுக்கு மாற்றக்கூடாது அப்படின்னும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் தாலி கயிறு இப்போ தான் நாங்கள் மாற்றணும், எங்களுக்கு மாற்றுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்கள் அந்த திருக்கல்யாணம் நடக்கிறப்போ உங்கள் மாங்கல்யத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நெத்தி வகுடையிலையும் மஞ்சள் குங்குமம் வச்சு மீனாட்சி அம்மனை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. ஆனால் நாளைய தினம் நீங்கள் தாலி கயிறு மாற்றவர்களும் சரி மாட்டாதவர்களும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் தானமாக கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாம்பூலம். நம்ம உங்களால் உங்கள் வசதிக்கு எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ, 3 சுமங்கலிகள், 5 சுமங்கலி, 7 இப்படின்னு உங்கள் வசதிக்கேற்ப நீங்கள் செய்து கொள்ளலாம். எங்களுக்கு எந்த வசதியும் இல்லைன்னா யாராவது ஒரு சுமங்கலிகளுக்கு, நம்ம வயதில் மூத்த சுமங்கலிகளுக்கு நீங்கள் இந்த தாம்பூலத்தை கொடுங்க. நான் எல்லாராலையும் எளிமையாக கொடுக்கக்கூடிய தாம்பூலத்தில் என்னென்ன பொருள் வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். முதல்ல கட்டாயமாக தாம்பூலத்தில் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பழம், வெத்தலைப்பாக்கு, ஒரு கன்னிப்பூ, மஞ்சள் குங்குமம், தாலிச்சரடு, இது அனைத்தையும் வச்சு ஒரு தாம்பூலமாக ரெடி பண்ணி நீங்கள் உங்களால் ஒரு 3 சுமங்கலிக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரு 3 தட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சு நாளைய தினம் நீங்கள் சுமங்கலிகளுக்கு அதை தானமாக கொடுத்து அவருங்க கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கி கொள்வது அப்படிங்கிறது தீர்க்க சுமங்கலி வரத்தை உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா,
நீங்கள் மதுரையில் அங்கே கோவில்லையே நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் அங்கே கோயிலுக்கு வந்திருப்பாங்க. நீங்கள் கோவில்களில் வச்சும் கொடுக்கலாம். இல்லை எங்கூரில் வந்து தனியாக வந்து மீனாட்சி அம்மனுடைய ஆலயமே இருக்குது அப்படின்னா அந்த ஆலயத்தில் திருக்கல்யாணம் நாளைக்கு கட்டாயம் நடக்கும். அங்கேயும் நீங்கள் போய் அந்த வழிபாட்டில் கலந்துக்கிட்டு திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு இந்த தானத்தை செய்யுங்க. பெண்கள் நாளைய தினம் கட்டாயம் இந்த தானத்தை நீங்க செய்யுங்கள். நிச்சயம் உங்களுக்கு தீர்க்க சுமங்கலி யோகமும் கிடைக்கும். நம்ம வந்து நிறைய பேர் பெண்கள் இப்ப சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, என்னுடைய கணவர் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு, எங்களுக்குள்ளார ஒரு கணவன் மனைவி வந்து ஒற்றுமையே கிடையாது, நிறைய சண்டை சச்சரவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாளைய தினம் இந்த ஒரு தானத்தை நீங்க தாராளமாக செய்யலாம். அதே மாதிரி அன்னதானம் இது கூட சேர்த்து யாராவது ஒரு 2 பேருக்கு ஒரு வேளையாவது உணவை நீங்க வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலனை ஏற்படுத்தும். அதனால நாளைய தினம் கட்டாயம் பெண்கள் தவறாமல் நீங்க வந்து இந்த ஒரு தானத்தை செய்யுங்க. ரொம்ப எங்களுக்கு வசதி இருக்குது, நாங்க நிறைய கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெத்தலை, பாக்கு, பழம், மஞ்சள், குங்குமம், தாலிச்சரடு, வளையல், ஒரு பிளவுஸ் பிட்டு, இல்லைன்னா புடவை, இது மாதிரி வச்சு நீங்க தாம்பூலமாகவும் நீங்க கொடுக்கலாம். உங்க வசதிக்கு உங்களால எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அதை நீங்க தேர்வு செய்து யாராவது 3 பேருக்காவது நாளைக்கு சுமங்கலிகளுக்கு கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்கள். நிச்சயம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு. கணவன் மனைவிங்க வந்து பிரிஞ்சு இருக்கிறீங்க, இப்போ ஒன்று சேரல, நாங்கள் தனித்தனியாக இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயம் மீனாட்சி அம்மனை நினச்சிட்டு இது ஆண்களும் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். அங்கே கோவிலில் வச்சு நீங்கள் வரக்கூடிய பெண்களுக்கு வந்து நீங்கள் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். அதனால் ஆணும் செய்யலாம், பெண்ணும் செய்யலாம். திருமணம் நடக்கணும், எங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அமைய மாட்டேங்குது, நல்ல வரன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த தாம்பூலத்தை நாளைய தினம் நீங்கள் ஒரு 3 சுமங்கலிகளுக்கு நீங்கள் கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவது ஒரு நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு நிச்சயமாக அமையும். கூடிய விரைவிலேயே உங்களுக்கு திருமணம் கைகூடும். அதனால நாளைய தினம் மிக சிறப்பான ஒரு சக்தி வாய்ந்த நாள். நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயம் நீங்க கேட்டதெல்லாம் நடக்கும். திருமணம் நடக்கல அப்படின்னாலும் நீங்க இந்த தாம்பூலத்தை கொடுக்கலாம். கணவன் மனைவிகளுக்கு ஒற்றுமை ஏற்படணும் அப்படின்னாலும் இந்த வழிபாட்டையும் இந்த தானத்தையும் நீங்க செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறீங்க, நீங்கள் ஒன்று சேரணும், எங்கள் தாம்பத்தியம் வந்து நல்ல ஒற்றுமையாக நாங்கள் ஒரு அந்யோன்யமான தம்பதிகளாக வாழணும் அப்படிங்கிறவங்களும் நீங்கள் இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யுங்கள். கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.